ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பைனாப்பிள் ஃப்ளேவரில் பட்டர்ஃப்ளை தேன் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரொம்பவே சிம்பிள். ஒரு டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப பிகினர்ஸுமே ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பாருங்கள், இதுக்கு வந்து முதல்ல நம்ம ஸ்பாஞ்ச் கேக் பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் நம்ம ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 7 இன்ச் டின் எடுத்து பேக் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து குக்கரில் தான் பண்ணியிருக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. நம்ம இது வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஸ்பாஞ்சியான கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் கேட்கறதுனால நம்ம பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஸ்பாஞ்சி கேக் வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கோம். 3 லேயராக ஈவனாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே வெளியே வச்சுட்டு அந்த கூலிங் ரொம்ப போகாத அளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி பீட்டிங் ப்ராசஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் வந்து இங்கே ஒரு 400 ml க்ரீம் வந்து எடுத்து வச்சுருக்கு. இதை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 7 to 8 மினிட்ஸ் கண்டிப்பாக பீட் பண்ணணும். இந்த பீட்டிங் ப்ராசஸ் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து 3 லேயராக கட் பண்ணும்போது அடியில் இருக்கிற லேயர் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து சுகர் சிரப்பு. ஸ்பாஞ்ச் கேக் வந்து 3 லேயராக கட் பண்ணிட்டோம். அதில் அடியில் இருக்கிற லேயர் அடியில் வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் சுகர் சிரப் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீம் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பேலட் நைஃப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக வரப்போகிற வீடியோஸில் வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி பைனாப்பிள் க்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு பைனாப்பிள் ஃப்ளேவர் கேட்கறதுனால நம்ம பைனாப்பிள் க்ரஷ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். இது வந்து ஒயிட் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி செகண்ட் லேயரும் வச்சுக்கோங்க. சேம் ஃபஸ்ட் லேயரில் எப்படி வச்சோமோ செகண்ட் லேயர். அது செகண்ட் லேயர் வைக்கும்போது மேலே டாப் லேயர் மட்டும்தான் செகண்ட் லேயர் வச்சுட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிறது மட்டும் மேலே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ரம் கோட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் நீங்கள் இந்த க்ரம் கோட் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதே டைம் நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஃபினிஷிங் வராது. ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது பாருங்கள், நான் வந்து இந்த டைமில் நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கலர் அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பர்பிள் கலரு. கொஞ்சம் க்ரீம் தனியாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ பார்த்துட்டு அந்த கலரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சைடில் அப்ளை பண்ணிக்கணும். சைடில் பாருங்கள், நான் அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ லென்த் ஆகும்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணுறது நீட்டாக காமிக்கல. பாருங்கள், இப்போ நம்ம பட்டர்ஃப்ளை ஷேப் கொண்டு வரணும். எப்படி கொண்டு வருதுன்னு பாருங்கள். முதல்ல வந்து கேக்கோட சென்டர் பார்த்துட்டு ஒரு லேயராக வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே ஒரு சின்ன டாட் மாதிரி வச்சுக்கோங்க அந்த கத்தியை வச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட் பண்ணுறது வந்து உங்களுக்கு எடுக்கிறது வந்து என்னால் ஒரு கையில் வந்து நான் வீடியோ எடுக்க வேண்டியதாகுது. ஸோ உங்களுக்கு அந்த எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு 2 கையில் காமிக்க முடியல. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீட்டாக பாருங்கள். இந்த சைடு எடுத்துகிட்டு பேக் பண்ணிடுங்க. ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடில் 2 சைடும் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. பாருங்கள், இது ஆப்போசிட்டு. இப்படி தான் நமக்கு ஷேப் வரணும். பாருங்கள், இந்த ஷேப்பை நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை தேன் கேக் வந்து பண்ணுறது ரொம்ப சுலபமாகும். இது உங்களுக்கு புரியலன்னு நினச்சிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இன்னும் சென்டரில் பாருங்கள் சைடில் வந்து இன்னும் ஃபினிஷிங் கொண்டு வரணும். அந்த ஃபினிஷிங்க்காக தான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நீட்டாக காமிக்கிறேன். பாருங்கள், இந்த ஷேப் வந்துச்சா இல்லையான்னு நீங்களே சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் சென்டர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் சென்டர் காமிக்கிறேன். அந்த சென்டரை வச்சுட்டு ஷேப்பில் அந்த பக்கம் ஷேப் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே ஆகாது. ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் பயமாக தான் இருக்கும். ஆனால் பண்ண கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அந்த மாதிரி ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக க்ரீம் டெக்கரேட் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் மறுபடியும் பர்பிள் கலரே போட்டிருக்கேன். நீங்களும் ஹோம் பேக்கிங் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கஸ்டமரு எந்த மாதிரி கலர் கேட்டிருக்காங்களோ அது பொறுத்து தான் நீங்கள் இந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணிக்கணும். இது ரொம்ப சுலபம். பாருங்கள், நான் வந்து இதுக்கு ப்ளூ கலரில்
நான் மேலே வந்து டெக்கரேட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு டாட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பெட்டல்ஸ் ஷேப்பை கொண்டு வந்திருக்கு. இது ரொம்ப சுலபம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் பண்ண பண்ண நம்மளுக்கு ரொம்ப சுலபமாகும். இது வந்து ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப சுலபமான கேக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம விங்ஸு அதே மாதிரி கண், மூக்கு பண்ணுறதுக்கு மெல்ட் பண்ண சாக்லேட் வச்சு நான் கண், மூக்கு, வாய் போட்டிருக்கேன். அதே மாதிரி மேலே வந்து க்ரீமோடையே பர்பிள் கலர் க்ரீமோடையே போட்டிருக்கேன். சென்டரில் வந்து ஒயிட் கலரில் பைப்பிங் பேக்கில் க்ரீம் வச்சுட்டு அதை அப்படியே ஷேப்பாக கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான இன்னும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிஸ் எல்லாம் கொண்டு வர போகிறேன். ஸோ உங்களுக்கு கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.